பாப்பாக்கு லீவுன்றனால இன்னைக்கு டே ஸ்லோவாக போகும்னு நினச்சேன். பட் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. சடனாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணி 2 மணிக்கு மேலே ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ன்றனால நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடகறி பண்ணலான்ட்டு கடலைப்பருப்பு உரைச்சு, ஸோ அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சடனாக தோணுச்சு, சரி பருப்பு உருண்டை குழம்பு மதியானத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாதி அரைச்ச பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை வடை மாதிரி தட்டி இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். சைடில் வந்து வாழைக்காவையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே டைமில் 2 வேலை முடியும்ல. அப்புறம் சைடில் வந்து வடகறி ஒரு பக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து உருண்டை குழம்பு பண்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, தாளிப்பு வடகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். ஸ்டீம் பண்ணி வச்ச பருப்பையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வடகறிக்கு தனியாக. கொஞ்சம் பருப்பு வந்து அரைச்சதுல மீதி வெங்காயம், கருவேப்பிலை போட்டு உருண்டை பிடிச்சி குழம்பு கொதிக்கும் போது போட்டு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக வச்சிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. ஈவினிங் ப்ரௌனி டெலிவரி, ஸோ அதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிட்டேன். கஸ்டமரும் ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க.